இடைத்தேர்தலில் பிரச்சாரம் செய்வாரா ஓபிஎஸ்? வெளியான புதிய தகவல். நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அடுத்த மாதம், அதாவது பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வாக்கிலே நமது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் என்பது நடத்தப்பட இருக்கிறது. அதுவும் 5ஆம் தேதி தேர்தல் என்பது நடத்தப்பட்டு 8ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் என்பது அறிவிக்கப்பட இருக்கிறது. இந்த முறை ஓபிஎஸ் எந்த ஒரு வேட்பாளரையும் களம் இறக்கவில்லை என்றாலுமே, ஆனால் ஈரோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலிலே கண்டிப்பாக பிரச்சாரம் செய்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தகவல் என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. என்ன காரணம்? அதை அவர் எப்படி பிரச்சாரம் செய்வார்? அதிமுக புறக்கணித்து விட்டது, பாஜகவும் புறக்கணிப்பு செய்து விட்டது. பாஜக என்ன முடிவெடுக்கிறதோ அதை கட்டுப்பட்டு விடுவார் நமது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். அப்படி இருக்க எப்படி பிரச்சாரம் செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது கடந்த முறை EVKS இளங்கோவன் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடக்கூடிய அந்த சமயம் அவருடைய மகன் மறைவுக்கு பின்பு நடந்த முதல் இடைத்தேர்தல், அந்த இடைத்தேர்தலிலே நமது ஓபிஎஸ்ஸின் சார்பாக ஒரு வேட்பாளர் என்பது அறிவிக்கப்பட்டார். அதுவும் திடீரென அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் அவர் வேற யாரும் கிடையாது, செந்தில் முருகன் அவர்கள் தான். அதுவுமே ஓபிஎஸ் அணியின் சார்பாக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு 2-3 தினங்களில் அதாவது வேட்புமனையும் வாபஸ் வாங்கிவிட்டு சென்றார். அதுவுமே ஓபிஎஸ் உடைய கட்டாயத்தின் பேரில் தான் வாபஸ் வாங்கினார். அதற்கு அடுத்தபடியாக அவருடைய அணியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்தார் செந்தில் முருகன் அவர்கள். அதிமுகவில் ஒரு ஓராண்டு 2 ஆண்டுகள் பயணித்த பின்பு பார்த்தீங்கன்னா, இப்ப ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த வேட்புமனையும் தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டு விட்டது. இப்ப அதிமுக அந்த தேர்தலை புறக்கணிக்கிறது. ஏன்னா நின்னாலும் ஜெயிக்க போறது கிடையாது அப்படிங்கிறனால அந்த தேர்தலை புறக்கணிக்கிறாங்க. இப்ப அதிமுகவுடைய தொண்டன் அந்த தேர்தலிலே சுயேட்சையாக போட்டியிடலாமா அப்படின்னு பார்த்தா அதற்கும் வாய்ப்புகள் என்பது மறுக்கப்பட்டு விட்டது. செந்தில் முருகனிடம் எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தாராம். அதற்கு அவர் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டாராம். அதன் காரணமாக அவர் கட்சியில் இருந்து அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அதாவது அதிமுக கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அதன் காரணமாக அவர் சுயேட்சையாக போட்டிவிடக்கூடிய அந்த வேளையிலே அவருக்கு ஆதரவாக ஓபிஎஸ் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களாகட்டும் ஓபிஎஸ் ஆகட்டும் அவர்கள் இருவருமே பிரச்சாரம் செய்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. இப்ப செந்தில் முருகன் மட்டும் நேரடியாக ஓபிஎஸ் இடம் போய் எனக்காண்டி பிரச்சாரம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டால் கண்டிப்பாக ஓபிஎஸ் இறங்கி வந்து அவருக்காண்டி பிரச்சாரம் செய்வார் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதற்குரிய வேலைப்பாடுகள் மிக தீவிரமாக போய்கிட்டு இருப்பதாகவும், செந்தில் முருகனை அதிமுகவிலிருந்து நீக்கிட்டாங்க அப்படின்னு தகவல் தெரிந்ததுமே செந்தில் முருகன் என்னால் வாபஸ் வாங்க முடியாது, நீக்கியது நீக்கினதாகவே இருக்கட்டும், எனக்கு எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் இருக்கிறார் அப்படிங்கிற தகவலை சொன்னதாகவும் செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. பொறுத்து பார்க்கலாம். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.